பிடிச்சலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். ப்ரௌனி கப் கேக் அண்ட் காஃபி ப்ரௌனி கேக் ரெண்டுமே நாம் குயிக்காக செஞ்சிடலாம். நாங்கள் இன்றைக்கி சிம்பிளான மெத்தடில் குக்கரில் தான் செய்ய போகிறோம். சிம்பிளாக கேக்கு கப்பில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் இது எல்லாத்தையும் ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஆயிலும் பாலும் சேர்த்துக்கணும். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா கலந்து வரணும். நாங்கள் ஸ்பூன் வச்சு கலக்கிறப்ப அவ்வளோ குயிக்காக கலந்து வராதுன்றதுனால நம்ம ஃபோர்க் வச்சு இதை மிக்ஸ் பண்ணுறோம். நாம் எதில் பேக் பண்ண போகிறோமோ அதே கப்பில் நாம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ இது கூட நான் பாலும் எண்ணெயும் சேர்க்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு இது கூட பால் சேர்த்துக்கலாம். பாலுக்கு நான் பெருசாக மெஷர்மெண்ட் எதுவும் எடுக்கலை. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன். 4 to 5 இருக்கலாம். நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நாம் பால் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். இந்த கப் ப்ரௌனி கேக்குக்கு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், தயிர் இதெல்லாம் எதுவும் சேர்க்கவே வேண்டியதில்லை. சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் எடுத்து வச்சுருங்க. இது டோட்டலி ஆப்ஷனல் தான். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த சாக்கோ சிப்ஸ் சேர்த்து செய்கிறப்ப சாப்பிட்றப்ப நடுவில் சாக்கோ சிப்ஸ்க்கு வாய்க்கு வர்றப்ப டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால நான் சேர்த்துருக்கேன். இது இல்லைன்னா நம்ம அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், நல்லா கன்சிஸ்டன்சி வந்துருச்சு, தயாராகிடுச்சு. இப்போ இதை வச்சுட்டு நாம் அடுத்ததாக காஃபி ப்ரௌனி கேக் செஞ்சுக்கலாம். இதுக்கு நடுவில் நான் குக்கரை ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். அதே சேம் மெஷர்மெண்ட்ஸ் தான். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் காஃபி பவுடர் மட்டும்தான் இது கூட எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல ஃப்ளேவர் வேணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் அப்படின்னா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நல்லா மெர்ஜ் ஆன பிறகு நாம் வெட் இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஓரளவு மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட ஆயிலும் பாலும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நமக்கு இந்த பால் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் சேர்த்துக்க வேண்டியது தான். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. கரெக்டான ஸ்டேஜ் வர வரைக்கும் நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 கப் கேக்குமே தயாராகிடுச்சு. இந்த பக்கம் இருக்கிறது காஃபி கப் ப்ரௌனி, அந்த பக்கம் இருக்கிறது சாக்கோ ப்ரௌனி. டேஸ்ட் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது, நல்ல வாசனையும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. ஒரு 10 நிமிஷத்தில் குயிக்காக செஞ்சிடலாம். டீ வைக்கிற டைமில் இந்த கேக்கு செஞ்சிடலான்றது இது ரொம்ப ஸ்பெஷலானது. பாருங்கள், கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இதை நான் இப்போ பேக்கிங்க்கு வச்சிட போகிறேன். இதை நாம் குக்கர்லையோ இல்லை பேன்லையோ ஏதோ ஒன்றில் நம்ம ஈஸியாக பேக் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே பேனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் எடுத்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்டாண்ட் போட்டு ட்ரை பேன் தான் வச்சுருக்கேன். இதில் நாம் கேக் அசெம்பிள் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஓரம் எதுவும் தொடாத படிக்க வச்சு மூடி வச்சிடலாம். குக்கருடைய வெயிட்டையும் கேஸ்கட்டையும் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடணும். அடுப்புடைய ஃப்ளேம் குக்கருடைய பேஸை டச் பண்ணணும். ரொம்ப பரவலாக எரிஞ்சிடக்கூடாது. ஒரு 20 மினிட்ஸ் ஆகிருக்கு. இப்போ குக் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஸ்டிக் ஆகிடுது. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் விடலாம். 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆகிருக்கு. இப்போ இதை
குத்தி பார்க்கலாம் வெந்திருக்கான்ட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கலாம். டூத் பிக் இல்லைன்னா பணியார திருப்புற அந்த குச்சி வச்சு கூட டெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு கத்தி வச்சு கூட டெஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், தயாராகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த கேக்கை கப்லேருந்து வெளியே எடுக்க வேண்டிய நெசசிட்டியே இல்லை, அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப யம்மியாக இருந்தது. இது ப்ரௌனி, இது காஃபி ப்ரௌனி. நான் கொஞ்சமாக மார்க் பண்ணி வச்சுருந்தேன். டேஸ்ட்டு தெரியலன்னா கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்ல மாய்ஸ்டராக நல்ல வெட்டாக சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.